அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பூரண ஆசீர் பொழிந்திருமே, பூரிப்போடு நாமும் வளம் பெறவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் நம் நடுவிலே கர்த்தர் இந்த நல்ல நாளிலே தந்தருளும்படியாக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, ஆத்துமதாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, தேவன்பின் வெள்ளம் பூரண்டோடுதே, தாழ்வி மூழ்கினோமே நீச்சலாளமே, சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா, சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க, சுத்த ஜீவனி பொங்கி பொங்கி வா, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, மாபரிசுத்த ஸ்தலமாதிலே, மாசில்லாத தூய சந்நிதியிலே, வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக, வல்லமை விளங்க தூதி சாற்றுவோ, வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக, வல்லமை விளங்க தூதி சாற்றுவோம், வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, குற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டெரித்திடும், இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே, இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை,
எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. மேகத்திலே நான் வந்திறங்குவே, வேகமே ஒரு நாளில் வெளிப்பாடுவே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவா, இயேசுவே இறைவா வேகம் வாருமே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவா, இயேசுவே இறைவா வேகம் வாருமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம். குற்றம் குறைகள் மீறுதல்கள், குற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டெரித்திடும். இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப நாளிலே கடந்து வந்ததான உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன ஒன்றுனா, இந்த மாதிரி ஜெப நேரங்கள்லாம் நமக்கு போனஸ், அப்படி தானே? வாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது மாத்திரம் அல்ல, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நெருங்குவதற்கு இவைகள் எல்லாம் உதவியாக இருக்கும். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்ட போது உடனே ஆயத்தமாகி இந்த மாலை வேளையில் நம் நடுவில் இருக்கிறதான அருமையான பிரதர் மில்டனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாக கரங்களை தட்டி அருமையான சகோதரரை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் கொடுக்க போகிறது ஒரு மெசேஜாக இருக்காது. மெசேஜ் கொஞ்சம் இருக்கலாம், தாட் ஷேரிங்கில் ஒரு டீச்சிங்காகவும் எடுத்துக்கோங்க, ஒரு கோச்சிங்காகவும் எடுத்துக்கோங்க, ஒரு விழிப்புணர்வாகவும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு யூஷுவலான ட்ரெண்டில் இருந்துட்டு இது எப்படி பார்க்கணுன்னு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அது தென்படுதோ அதன்படியாக நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு பாஸ்டர் சொன்னோன்னே எனக்கு ஒரு என்ன டாப்பிக்கை குறித்து பேசலாம் இந்த காலத்தில், இந்த டைமில், இந்த பீரியடில், இந்த லென்டன் சீசனில் எனக்கு தோன்றினது ஃபாஸ்டிங்கை குறித்து, உபவாசத்தை குறித்து. எனக்கு நான் பண்ணுற உபவாசம் கரெக்டான உபவாசமா? பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, என் ஆஃபீஸில் நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தோன்றுறதுன்றது சொல்லி தான் இதை குறித்து நான் கொஞ்சம்
ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணதுக்காக வந்தேன். ஸோ இதனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் நிறையவே. இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்ததை கம்ப்ளீட்டாக நானும் மாற்ற போகிறேன். ஓகே, இது எப்படி நான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ நான் கொடுக்குற அந்த குறிப்புகளை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வீட்டில் எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பைபிள் வாசியும் நம்ம இப்போ வாசிச்சுட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக 1 hour மேலே போயிடும். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித், வேதாமத்தின்படி ஒரு உபவாசத்தை எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். தன்னை தாழ்மைப்படுத்தி தேவனின் மனதை அறிந்து அவருடன் நெருக்கமாக இருக்க ஒருவர் தன்னிச்சையாக உணவை தவிர்க்கும் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குமுறை. ஓகே, இதில் நிறைய பொருட்கள் இருக்கிறது. அது என்னன்னு சொல்றேன். இங்கிலீஷ்ல சொல்றது, a spiritual discipline where one willingly goes without food to humble themselves before God, seek His will and grow closer to Him. Underline these stuffs. Okay, growing closer to Him. அவரோட இதில் 3 aspects பார்க்கலாம். வேதாமத்தில் உபவாசத்தை ஃபோர்ஸ் பண்ணலை. ஓகே, எங்கேயுமே உபவாசம் பண்ணணுன்றது எங்கேயுமே தெளிவாக ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனாலும் ஏன் இயேசு கிறிஸ்துலேருந்து அத்தனை பேரும் உபவாசம் இருந்தாங்க? அதை திங்க் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஓகே, வெரி சிம்பிள் ஃபேக்ட். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் இதை நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு அது அடுத்த ஆஸ்பெக்ட் போகிறேன். ஸோ தன்னார்வ செயலாக, இது வாலண்டரியாக தான் இருக்கணும். நீங்கள் நாம நாமளாக தான் அதை வாலண்டரியாக அதை செய்யணும். அது எப்போ செய்ய தூண்டும் என்ற காரியம், எதற்காக செய்ய தூண்டும் என்ற காரியத்தை தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒருவர் அந்த செயலை செய்யும் போது நீங்க உணவை நீங்க தவிர்க்கிறீங்க, அது பட்டினி. அந்த உணர்வுடைய பலன், அந்த உணவுடைய பலன் போய் எந்த பலன் அதுக்கு ஈடா உள்ள வரணும் என்பதுதான் அதுல உள்ள குறிக்கோள். புரிஞ்சுதா நான் சொல்றது? இந்த உணவினால் தரக்கூடிய அந்த பலனோட நாம இல்ல, அந்த சரீர பலனை நம்ம வச்சு நம்ம ஆண்டவர் கிட்ட போக முடியாது. அந்த சரீரத்துக்கு தேவையானது உணவு தான். அந்த உணவையே நம்ம கை விட்டுறோம். இப்போ அந்த சரீரம் பலவீனமா இருக்கும். ஆனா அந்த சரீரம் பலவீனத்தை எந்த பலன் அதுல ஈடு கட்டணும் என்பதுதான் பொருள். அப்பத்தான் தேவன் அண்ணாமைக்கு, தேவனுடைய அருகையில நம்ம செல்ல முடியும். அடுத்த ஆஸ்பெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ல அதுல ஒரு நோக்கம் இருக்கணும். உபவாசத்துல ஒரு நோக்கம் இருக்கணும். நானும் வெள்ளிக்கிழமை இருந்தேன், செவ்வாய்க்கிழமை இருந்தேன், சனிக்கிழமை இருந்தேன், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தேன், பாஸ்டர் கூப்பிடுறாங்க வந்தேன். நோ, there should be a purpose. அதுல ஒரு நோக்கம் இருக்கணும். உபவாசம் நோக்கம் இல்லைன்னா அது தண்ணியில எழுதுனது தான். அதுல எந்தவித பிரயோஜனம் இருக்கக்கூடாது. ஸோ அது வெறும் ஒரு மீல்ஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன் காலையில, இல்ல நான் ஒரு 3 நாள் நான் சாப்பிடாம இருந்தேன். அந்த பர்பஸ் வழியா நீங்க எதையுமே நம்ம அடைய முடியாது. ஓகே, ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எந்த பர்பஸோட செய்யறோம்னு. அதுதான் அந்த பர்பஸை குறித்து தான் அந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட், ஆவிக்குரிய ஒரு கவனம் இருக்க வேண்டும். மாம்ச ரீதியாக இந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் உபவாசத்தை நம்ம கை கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியா இல்லைன்னா, எனக்கு தெரிஞ்சது இந்த 2-3 நாள்ல நான் தியானிச்சதுல பெட்டர் நீ இல்லாமலேயே இரு. நீ உபவாசமே பண்ண தேவையில்ல. என்கிட்ட நீ ஜெபம் செய், போயிடு. உபவாசம் பண்றனா இதை நீ கடைப்பிடி, இந்த ரூட்ல வர்றனா வான்னு சொல்லிட்டாரு. இல்லையா நீ பண்ணவே தேவையில்ல, உன் மேல நான் கோபமே பட மாட்டேன். ஓகே, ஏன்னா இந்த உபவாசத்தை நான் ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமா சொல்றேன்னா, இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸையும் கொஞ்சம் உதாரணங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 அந்த 1-2 அந்த முழு சாப்டருமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் என்ன பண்றாருன்னா அவரை தயார்படுத்துறார். நீ வனாந்திரத்துக்கு போறீங்க, அங்க யாருடைய சோதனை காத்துட்டு இருக்குது? அந்த சோதனைக்கு முன்னால
நீங்க என்ன தயார்படுத்தணும்னு இயேசு கிறிஸ்துவே பிதாவானவர் தயார்படுத்துறார். இதை நம்ம வாழ்க்கையில நம்ம போட்டுக்கலாம். நமக்கு என்ன வரப்போகிறது என்பது நம்மளுக்கு தெரியாது. சில காரியங்கள் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் பரிசுத்தாவியினரும் முன்கூட்டியே சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில நடந்திருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி வரும் என்பதனால நான் சில தடவை நான் வந்துட்டு ஜெபிச்சிருக்கிறேன் ரொம்பவே. ஆனாலும் அந்த உபவாசம் இருந்து ஜெபித்தால் எதையும் முறித்து போடக்கூடிய அந்த பலன் வரும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் உடையது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா 40 நாள் இருந்தார். இதை குறிச்சு வச்சுங்க, அது முழு உபவாசம். இயேசு கிறிஸ்து முழு உபவாசம், தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல, 40 நாள். அப்போ இப்ப நான் சொன்னதை ரிலேட் பண்ணி பாத்துங்க. அந்த 40 நாள் அவர் வந்துட்டு ஒரு மனுஷரா தான் வந்தார். யோசிச்சு பாருங்க, எங்க போயிருக்கும் பலன்? என்னால ஒரு நாள் இருக்க முடியாதுங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை அரை நாளாவது இருந்துக்கோன்னு. ஏன்னா எனக்கு இம்மீடியட்டாக ஹெட்டேக் வந்துடும். ஆனால் எனக்கு இப்போ தெளிவாச்சு, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணா அதே 40 நாள் நான் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதை குறித்து வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசேயின் உபவாசம். அவரும் 40 நாள் இருந்தார். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள 40 நாள் காத்திருந்தார். ஒரு பர்பஸ் பார்த்தீங்களா? அதுல ஒரு பர்பஸ் இருந்துச்சு. நான் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளனா, நான் 40 நாள் எல்லாரும் இருக்கணும்னு நான் சொல்லவே வரல. நீங்க அரை நாள் இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் இருந்தாலும் சரி, ஒரு வேலையை நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க இருந்தாலும் அதுல ஒரு பர்பஸ் இருக்கணும்னு பேசுனதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அவர் தேவனுடைய வார்த்தையை 40 நாள், அவரும் முழு உபவாசம், தண்ணியும் இல்ல சாப்பாடு இல்ல, 40 நாள் இருந்தார். அடுத்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல். தானியேல் ஒரு பார்ஷியல் ஃபாஸ்டிங் இருந்தார், 21 நாளுக்கு இருந்தார். தானியேலுடைய ஃபாஸ்டிங்கும் அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையும் அந்த சொப்பனமோ அந்த காரியமோ அந்த ரெவலேஷன் என்ன என்பதை அந்த தெளிவுபடுத்துறதுக்கு, அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய தடவை என் வாழ்க்கையில அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு, அவர் கொடுத்த அந்த நோக்கம் நான் புரிந்து கொள்ளவே இல்லை. 4 மணிக்கு எழும்பிச்சு ஒரு பர்டிகுலர் பகுதியை படிக்க சொன்னார். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு புரியல, இன்னைக்கு எனக்கு புரியுது. அப்போ அந்த வார்த்தையை, இது எதுக்காக, இது ஏன் சொல்றாரு, போன்னு சொல்றாரு, இதை செய்யின்னு சொல்றாருன்னு நான் போய் நான் ஃபெயில் ஆனேன். அந்த பிரச்சனையில, அந்த காரியத்துல நான் முழுமையா வெற்றி ஆகல. ஆனா அன்னைக்கு அது ஃபெயிலியர் இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு தான் தெரியுது. நம்மளை தயார்படுத்துறாரு, இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தயார்படுத்துறாரு. அப்ப அது ஃபெயிலியரே இல்ல. சோ அவர் கொடுக்கிற அந்த ரெவலேஷனை புரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த உபவாசத்துக்கு வழியா நம்ம செல்ல வேணும். அவர் 21 நாள் இருந்தார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த தானியேல் இதை பேசும்போது தானியேல் 10 வாசிச்சு பாருங்க வீட்டில் போயிட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 எடுத்தீங்கன்னா, ஆதி திருச்சபை குழுவாக இருந்து ஜெபம் செய்கிறார்கள், உபவாசம் பண்றாங்க. எதுக்காக உபவாசம்னா, பர்னபாஸ் அனுப்பணும், சவுல் அனுப்பணும், எதுக்கு? ஊழியத்துக்கு அனுப்புறது. அந்த சமயத்துல நான் என்ன ஃபீல் பண்ணனா, இனி நம்ம சபையில ஊழியத்துக்கு யார அனுப்பணும்னு நினைச்சாலும் நம்ம சபையா கூடிதான் ஜெபிக்கணும், நம்ம சபையா மண்டிட்டு தான் ஜெபிக்கணும். இங்க இருந்து ஊழியத்திற்கு யார் போனாலும் அத பாஸ்டர் வந்துட்டு சொல்லக்கூடாது, இவங்க சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். என்டையர் சர்ச் அது ஒரு குழுவா நீங்க ஜெபிக்கலாம். அதுக்கு ஒரு 3 மாசம் தொடர்ந்து நாம வந்துட்டு 3 மாசம் உடைய ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபிக்கலாம். அந்த 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ ஒருத்தரா இருந்தாலும், ஏன்னா இந்த உலகத்தையே அவங்க கலக்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டு போய் வரணும். சாதாரணமா நானும் போனேன் போவே கூடாது. ஜபத்தை எப்படி பண்றோமோ செய்யணும். எல்லாரும் ஒரு நாள் முடிக்கணும். முடிச்சிட்டு அவங்க உங்களுடைய அந்த எண்ணமோ பேரே எழுத வேண்டாம், இந்த உண்டியல்ல வந்து போட்டு போங்க. அதை பாஸ்டர்ஸ் எடுத்து பார்த்துட்டு அனுப்பணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணட்டும். ஜபசிந்தியோட அதை செய்யணும். ஓகே,
இது நான் சொன்ன முதல் குறிப்பில் வர்றது. இப்போ ஒரு உபவாசத்துக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கணுமா, ஆயத்தப்படுத்தணுமா? என்னைக்காவது அது யோசிச்சிருக்கீங்களா? உபவாசம் இருக்க போறோம், ரைட்டு. ஆனா உபவாசத்துக்கே ஒரு ஆயத்தம் இருக்கணுமா? சொல்லுங்க. எக்ஸலண்ட், இருக்கணும். இது நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இது 3 பகுதியா நான் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். ஓகே, எப்படி அது நடைமுறையிலையும் பண்ணணும்னு. ஸோ இதுல எப்படின்னா, உபவாசத்துக்கு முன், உபவாசம் செய்யும் போதும், உபவாசத்துக்கு பிறகு, இந்த 3 பகுதியை நம்ம பார்த்துடலாம். குயிக்காக நான் முடிச்சிருவேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உபவாசத்துக்கு முன்னால் எப்படி நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு, ஒன்று ஆவிக்குரிய ரீதியில் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில் நிறைய கான்செப்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், அதே வார்த்தைகள். ஆனா ஒவ்வொன்றும் வார்த்தை சேமா தான் இருக்கும், ஆனா மீனிங் வேற மாதிரி நான் பேசிட்டு இருப்பேன். அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க. முதல்ல இந்த ஆவிக்குரிய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, நம்மளை ஃபர்ஸ்ட் தாழ்த்தி நம் பாவத்துக்கு மனம் வருந்தி அதுக்கப்புறமா உபவாசத்துக்கு செல்ல வேண்டும். இதுல நீங்க நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 5 to 10 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, இந்த நினைவே பட்டின மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் மனம் வருந்தி தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு உபவாசத்திற்கு போறாங்க. அது எங்க போய் முடியுதுன்னா, அந்த ராஜாவும் சரி ஊர்ல உள்ள மிருகங்களும் உபவாசத்துக்குள்ளால போது அவங்களுக்கு கிடைத்த பலன் என்னன்னு பாத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிப்பென்டன்ஸ் அண்ட் ஹியூமிலிட்டி, இதை பிராக்டிஸ் பண்ணணும். அது நம்ம நம்ம சர்ச்சுடைய ஃபாஸ்டிங்கா இருந்தாலும், பாஸ்டர் அந்த சாட்டர்டே வருதுன்னு சொன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணுங்க. இல்ல உங்களுடைய பர்சனல் ஃபாஸ்டிங் எதுனால அட்லீஸ்ட் 3 நாளுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்குங்க. ஏன்னா அது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, பரிசுத்தமான காரியங்களும் பலனும் அந்த முடிவுகளும் உங்க கையில சேருது. அவ்வளவுதான். அடுத்தது ஜெபம். அதே ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன்ல 2வது காரியம் ஜெபம். இது என்ன அந்த நோக்கம் என்பதை நீங்க ஆண்டவரே நாம ஜெபத்துல வைக்கணும். இந்த காரியத்திற்காக நான் உபவாசம் இருக்க விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீங்க கேளுங்க, நான் எவ்வளவு நேரம் இருக்க விரும்புறேன், இதுக்கு எனக்கு நல்ல பலன் வேணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீங்க நிரப்புதலை தாங்க. ஏன்னா எந்த விதத்திலையும் அன்னைக்கு பார்க்க டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை நிக்கும், சோர்வு நிக்கும், தலைவலி நிக்கும், ஏதேனும் ஒண்ணு நிக்கும் உங்களுக்கு முட்டுக்கட்டையா. அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, ஜெபத்துல எப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இதை தான் நீங்க தானியேல் 9 நீங்க படித்தீங்கன்னா 9:3 வாசிங்கன்னா சரி, எஸ்ராவுடைய காரியத்துல 8:23 நீங்க போய் பாருங்க. அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நம்மளோட சர்ச் ஃபாஸ்டிங் தான் நான் சொல்றேன். ஏன் நம்ம சர்ச் ஃபாஸ்டிங் சமயத்தில் அவங்க எப்படி வருத்தி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளுக்கு ஏன் ஒரு ஏசி இல்லாமல் சேர் இல்லாமல் தரையில் உட்காந்து, அந்த காலத்தில் அந்த சாக்லாத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த கோணிய, இந்த அதுக்கு ஒரு இது இருக்கு. ஓகே, அந்த மாதிரிப்பட்ட ஒரு துணி, சாம்பல், எப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குன்னா, வருத்திக்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இருந்தாங்க. இந்த சம்மர்ல ஃபுல் டைமும் ஏசி எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தண்ணியே இருக்கக்கூடாதீங்க, இருந்து பார்ப்போமா? பாருங்க நம்மளுக்கு என்ன காரணத்தை குறித்து நீங்க நம்ம அன்னைக்கு ஜெபம் செய்யறோம் அந்த உபவாசத்துல, அது கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. வருத்திக்கலாம், வருத்தி செய்வோம். ஓகே, 3வது காரியம் நோக்கம் சரியா இருக்க வேண்டும். எப்படின்னா ரைட் மோட்டிவ்ஸ். அதுல தான் மத்தேயு 6:16-18 இயேசு கிறிஸ்துவானவர் என்ன வான் பண்றார் பாருங்க. எக்கார்ந்த கொண்டோம், நான் ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன், ஐயோ இன்னைக்கு உபவாசத்துல இருக்கிறேன், இந்த பேச்சு வெளியில போய் சொல்றது, சோகமா முகத்தை வச்சுக்கிறது, இதெல்லாம் எதுவுமே கூடக்கூடாது, ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது.
உன் வலது கைத்துக்கு என்ன சரியோ இடது கைக்கே தெரியக்கூடாது, உன் நிழலுக்கே தெரிய வேண்டாம். நீங்க இருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் இதுல எங்க தெரியுமா சிக்கல்? தேவையில்லாம எங்கேயாவது போய் பேச்சு கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இருக்க போற அந்த டைம்ல ஒரு தனிமையில இருக்கிறது பெட்டர். அப்ப யாருடைய தேவையில்லாத பேச்சோ அன்னைக்கு என்ன ஒரு நாள் நம்ம போனை கட் பண்ணி வைக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு எந்த வித பிரச்சனை இல்லை. ஒரு half டே கட் பண்ணி வைக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. இங்க உள்ளவங்களை யாருமே நாங்க 3 நாள் இருங்க, 15 நாள், 21 நாள் இருங்க, எஸ்தரை போல இருங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இந்த ஒரு நாள் கட் பண்ணுன்னா தேவையில்லாத காரியங்கள்ல டீவியேட் ஆகாம இருக்கிறது நல்லது. ஓகே, நீங்க பாத்துங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், ஆவிக்குரிய ரீதியில ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அடுத்து நீங்க ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ரிப்பரேஷன், மாம்ச ரீதியில் எப்படி நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த மாதிரி உபவாசத்தை நாம கை கொள்ள வேண்டும் என்பதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் ஃபாஸ்டிங்கா, இயேசு கிறிஸ்து மத்திய 4 செய்த மாதிரி கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்களா, இல்ல பார்ஷியல் ஃபாஸ்டிங்கா, கொஞ்சமா நீங்க ஃபாஸ்டிங் இருக்க போறீங்களா யாரு தானியேல மாதிரி, இல்லன்னா டைம் பவுண்ட் ஃபாஸ்டிங்கா, எப்படி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு 4 மணி நேரம் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க போறேன், ஒரு 6 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். டைம் பவுண்ட் என்ன ஃபாஸ்டிங் ஸ்ட்ரக்சர்டா நீங்க பாத்தீங்க. இல்லனா கார்ப்பரேட் ஃபாஸ்டிங் குழுவா நம்ம இருக்கிறது, எப்போ நம்ம சர்ச்ல ஃபாஸ்ட் பண்றது, இந்த கார்ப்பரேட் ஃபாஸ்டிங்ல நம்ம இருக்க போறோமா, இதை வந்துட்டு நம்ம பிசிக்கலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதான் இந்த ஃபர்ஸ்ட். இது வந்து உபவாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். உபவாசம் செய்யும் போது முக்கியமான 2 காரியம் இருக்குது. ஒன்னு, தேவனை விழிப்புடன் தேட வேண்டும். சோர்வோடு தேடக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த டியூரிங் ஃபாஸ்டிங் இருக்கு பாருங்க, மிக 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 முக்கியமான ஒரு நேரம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இப்ப அவருடைய அந்த வட்டத்துக்குள்ளால கால் எடுத்து வைக்கிறோம். ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். அதனாலதான் அந்த ஃபாஸ்டிங் டைம்ல எந்தவித டீவியேஷன், எந்தவித நோக்கமும் வேற எங்கேயும் சிதறடிக்காதபடிக்கு அவரை மாத்திரம் நம்ம தேடணும் இருக்கணும். அதுக்கு நம்ம தேடணும்னா ஜெபத்துல எப்போதும் நிறுத்திட்டு இருக்கட்டும். இப்போ ஆஃபீஸுக்கு போறீங்க, நிறைய பேர் ஆஃபீஸ் நம்ம வந்து ஒரு வீக் டேஸ்ல நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, நீங்க போறீங்க ஆஃபீஸ்க்கு. அந்த சமயத்துல நீங்க எப்படி இதை கடைபிடிக்க முடியும்னு நீங்க கேக்குறீங்க. ஏங்க நான் கேட்கிறேன், முஸ்லிம் சகோதரர்கள் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பண்றாங்கல்ல, 5 தடவை அவங்க பிரேயருக்கு போயிட்டு வந்துடுறாங்கல்ல, நமக்கு என்னவா கூச்சப்படுறோமா, வெக்கப்படுறோமா அது செய்யறதுக்கு? போயிட்டு வர வேண்டியது தானே, அது செய்யலாம்ல, அது நீங்க செய்யலாம். எப்பொழுதும் அந்த ஜெபத்துல நிறுத்தி இருக்கணும். ஏன்னா சாப்பிடக்கூடிய டைம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல இருக்கு, அந்த சமயத்துல அவாய்ட் பண்ணுங்க அதை. அப்ப அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணலாம் பிரேயர்ல. காஃபி டைம் இருக்குது 11 மணிக்கு, அந்த சமயத்துல ஒரு சின்னது. லஞ்ச் டைம் இருக்குது, அப்போ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். திரும்ப மத்தியானம் டீ டைம் இருக்குது, முடிவு பண்றீங்க 6 மணிக்கு. அந்த 6 to 6 கிட்டத்தட்ட 4-5 வாட்டி ஜபிச்சு முடிச்சிருவோமே துவக்கத்துல இருந்து. அந்த ஜபத்தை செய்யணும், அது ஒண்ணு. அடுத்தது, மறந்துடாம பரிசுத்த வேதாமத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். ஒரு 2 தடவையோ 3 தடவையோ ஒரு பர்டிகுலர் டாபிக்கை நீங்க அதை கண்டிப்பா எடுத்து அதை நம்ம தியானிக்க வேணும். நெக்ஸ்ட் 3வது காரியம், இது நிறைய பேர் எப்படி பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு கேட்டுங்க. மற்றவர்களுக்கு நாம அன்னைக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அதை பிறருக்கு அதை செய்யறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அன்னைக்கு ஃபுல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றோம், ஒரு லஞ்சை ஸ்கிப் பண்றோம். அன்னைக்கு பசிக்கிற ஜனங்களுக்கு யாருக்காவது அதை நம்ம வாங்கி கொடுக்குறோமா? நம்ம செய்யறோமா? அதை யோசிச்சு பாருங்க. ஐசையா 58:7 நீங்க வாசிச்சீங்கன்னா தெளிவா சொல்றாரு, அந்த ட்ரூ ஃபாஸ்டிங் எங்க இருக்குன்னா, நீ வறுத்துக்கிட்டு பாக்கெட்லயே வச்சுக்காத, செய்யணும், கொடுக்கணும். அன்னைக்கு பார்க்க யாரேனும் என்னை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றீங்களான்னு கேட்பாங்க, செய்யறோமா? அன்னைக்கு பார்க்க எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, நீங்க வந்து ஒரு ஜெபம் செய்து ஒரு சமாதானத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, பிடிச்சிக்குங்க, வரப்பிரசாதம் மாதிரி இதெல்லாம். ஓகே, அந்த காரியத்தெல்லாம் என்னைக்குமே விட்டுறாதீங்க. ஸோ டியூரிங் ஃபாஸ்டிங்கு நம்மளை தாழ்மைப்படுத்தி
எந்த காரியத்தை கொண்டும் கோவப்படாதீங்க. நான் என்னைக்கு ஃபாஸ்டிங் பண்றேனோ அன்னைக்கு தான் என் காருக்கு ஆட்டோக்காரங்க கட்டு காட்டுவாங்க. சரியான கோவம் வரும். அப்புறமா தான் என்கிட்ட கார்லயே என்கிட்ட பேசுவாரு. என்ன மனுஷன் நீ, இன்னைக்கு என்ன நாள், இவ்வளோ நேரம் ஜெபிச்சுட்டு வந்தேன், ஏன் கோவப்பட்டேன்னு உடனே நான் திருத்திப்பேன், மணி விடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு ஃபுல்லாக அந்த கோபத்தை விட்டுருவேன். அந்த பிரச்சனையே தேவையில்லை. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் காரியம் டியூரிங் ஃபாஸ்டிங் வந்துட்டு தேவனை விழிப்போட தேடணும். ரெண்டாவது காரியம் இருக்குது, ஆவிக்குரிய உணர்வுடன் நிலைத்திருக்க வேண்டும். இது எப்படின்னா ஸ்டே ஸ்பிரிச்சுவலி வெரி சென்சிட்டிவ், பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். இதில் என்ன காரியம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆவிக்குரிய சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, நான் டியூரிங் அந்த உபவாச சமயத்தில் நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம், அவர் பேசுவாரு, நான் அதை எப்படியாவது அதை டீகோட் பண்ணி பிடிச்சுக்கணும். அவர் என்ன பாஷையில பேச போறாரு, எப்படி பேச போறாரு, எதை வச்சு பேச போறாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனா செவிகளை சென்சிட்டிவா கிளீனா ஒரு ஹோலியா வச்சுக்கிறது நல்லது. என்ன உங்களுக்கு தேவையோ அன்னைக்கு அது பேசப்படும். பேசப்படலைன்னா நம்ம ப்ரிப்பரேஷனை வேஸ்ட். பேசப்படலைன்னா நம்மளுக்கு ப்ரிப்பரேஷனை வேஸ்ட். உங்களுக்கு அந்த முடிவு தெரியும். இது முக்கியமான காரியம். நெக்ஸ்ட், என்ன அவர் சொன்னாரோ அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில வாட்டி அவர் சொல்லும் போது அது குறித்து வைக்க, இதுதான் வந்துட்டு மெசேஜ் கொடுக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்றது. மெசேஜ் கொடுக்கும் நோட்ஸ் நீங்க நம்ம நோட்ஸ் எடுக்கிறது இல்ல, யாரையும் திருப்திப்படுத்துக்கு நோட்ஸ் எடுக்கிறது இல்ல. நமக்கு என்ன சொல்லப்பட போதோ, நீங்க என்ன எடுக்கிறோம், பிரதர் என்ன எடுக்கிறாங்களோ அது எந்த கோணத்துல நீங்க எடுக்க, நான் எடுக்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. மெசேஜ் சமயத்துல தான் எனக்கு திடீர்னு ஒரு பாட்டை கொடுப்பாரு, திடீர்னு நோட் பண்ணி வச்சுப்பேன். என்னைக்கு எப்போ பாட போகுதுன்னு தெரியும், நோட் பண்ணி வச்சுப்பேன். திடீர்னு ஒரு காரியத்தை பேசுவாரு, அது ஒரு மெசேஜ் டாபிக்கா நோட் பண்ணி வச்சுப்பேன். So it's good for you to note these things. மூன்றாவது காரியம், டியூரிங் ஃபாஸ்டிங், அதாவது உபவாச நேரத்தில் துதிக்கிறது நல்லது. மிகவும் அவருக்கு பிடித்தமான ஒரு காரியம். ஓகே, எப்போ அந்த டைம் கிடைக்குதோ, சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஆனால் நம்ம தனிச்சையாக வீட்டில் இருந்தனாலும் பிரச்சனை இருக்காது. வேலை ஸ்தலத்திலேயோ வியாபார ஸ்தலத்திலோ இருந்துச்சுனாலும் கூட நாம் சில நேரத்தை எங்கேயாவது தனிமையில் எங்கேயாவது போயிட்டு துதிக்கிறது நல்ல காரியம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு காரியத்தை நான் சொல்லிட்டேன். டியூரிங் ஃபாஸ்டிங் ஒன்று வந்து தேவனை விழிப்போடு தேட வேண்டும், அப்புறமா ஆவிக்குரிய உணர்வுடன் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம். இப்போ ஃபாஸ்டிங் முடியுது. ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே 6 முடியுது. முடிச்ச உடனே வரிச்சு கட்டிக்கிட்டு போயிட்டு நிற்காதீங்க தயவுசெய்து. அது ஒரு கேவலமான செயல். அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஓகே, இப்போ மீதி இருக்கிற 6 வரைக்கும் போட்டு தின்னு நோ 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 நோ. பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். எதையுமே நீங்கள் வந்துட்டு ரொம்பவே லைட்டாக தொடங்குங்க. அதான் ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் அலையிறானா எப்படி என்ன ஏது. காலையிலேருந்து எதை இந்த 40 நாள் இருந்துட்டு 41ஆவது நாள் போயிட்டு எப்படா ஒயின் ஷாப் திறக்குன்னு போய் விழுந்துருவானுங்க பாருங்க. அந்த மாதிரிப்பட்ட பரம்பரையெல்லாம் நம்ம வரல. ஓகே, நம்ம அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைகளை என்னைக்கும் நம்மளை போஷிக்கிற தேவன், என்னைக்கும் போஷிக்கிறேன். கேட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட புத்தி பிதானவர்கிட்ட நோனே சொல்ல தெரியாது. அவருக்கு நோனே சொல்ல தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி கெட்டு சீரழிஞ்சு இருக்கிறோம். எதை கேட்டாலும் தந்துடுறாரு. அது எப்படி பயன்படுத்துறோன்றதுதான் நம்ம கையில் இருக்குது. ஓகே, அதனால அவசரப்பட்டு உடனே அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே பாஞ்சிராதீங்க, அதை மட்டும் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட், தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு கிடைச்ச வார்த்தைக்கும் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த டைரக்ஷனுக்கும் அந்த கைடன்ஸுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அதை விசுவாசத்தோட ஏத்துக்கிறவங்க தான் அதனுடைய பிரதிபலனை நம்ம பார்க்க முடியும். அதனால நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தினா it is going to change from a word into an action. அவர் கொடுத்த வார்த்தை நிஜமா நடக்கிறது, ஒரு tangible சொல்யூஷனை நம்ம பார்க்க முடியும்.
ஓகே, பாருங்க. மூணாவது, கண்டினியூ டு பி இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கொடுத்துட்டார் ஒரு வார்த்தையை, திரும்பவும் நம்ம உலக ரீதியா போயிட்டு அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவர் கொடுத்த அந்த கைடன்ஸ், கொடுத்த அந்த ப்ராமிஸ், கொடுத்த அந்த வார்த்தையை நாம ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஞானத்தை வச்சு அதை டீல் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அப்படித்தான் பல பேரு கொடுத்த நல்ல ஊழியத்தை நான் எப்படி பண்றேன், நான் ஒரு பாட்டு பாடி, இந்த பாட்டு நான் சினிமா பாட்டு பாடி கூட அதுல தப்பு இல்ல, தெரியுமா இவர் தாவீது அப்படி ஆடினாரு அதனால நான் இப்படி, இதெல்லாம் புடுங்கிருவாரு, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவார். பி வெரி கேர்ஃபுல். புரியுதா? பெஸ்ட் அவர்கிட்ட கிட்ட போய் விளையாடாம இருக்கலாம், ஓரம் ஒதுங்கி அப்படியே ஓரம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான், புள்ள பூச்சி மாதிரி. நடுவில் தேவையில்லாம அவர்கிட்ட ஏன் ஞானத்தை வச்சு அவர்கிட்ட நான் எனக்கு ரொம்ப தெரியும்ன்ற நோ, எதுனா புரியல நான் கேட்டுருங்க, அதுல தான் அந்த உபவாசத்தை போட்டு கேட்டுடலாம். கேட்டுட்டோம்னா அந்த தெளிவு வருகிறது. ஓகே, இப்போ அடுத்த காரியம், ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு போயாச்சு, அதுல ப்ராசஸையும் பார்த்துட்டோம். இந்த உபவாசம் இருக்கிறனால நிறைய பேருக்கு கேள்வி வரும், இதனால எனக்கு என்ன பயன், அதோட நான் முடிச்சுப்பேன். ஓகே, சிம்பிளா தான். ஒன்னு, நாம அந்த டெபினிஷன்ல பார்த்தோம், பிப்ளிக்கலா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனிடத்துல நெருங்கி செல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிற ஒரு பிரிட்ஜ் அது. ஓகே, பல காரியங்கள் இருக்கிறது, ஆனா அந்த பரிசுத்தமான உபவாசம் தேவனிடத்துல கிட்டி செல்ல நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஓகே, இங்க இருக்கிறவங்க அங்க பக்கத்துல இருந்து எங்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு கிளீனா கேட்கிறோம், அங்க இருந்து பிரதர் பேசினா என்ன திரும்ப சொல்லுங்க கேட்போம். பெஸ்ட் கிட்ட போய் தெளிவா கேட்கறது நமக்கு நலன். ஓகே, சோ அவர்கிட்ட எப்படி கேட்கணும், யாக்கோபு 4:8 இப்படி சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். So when you come near to God, he comes near to you. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. எந்த விதத்திலையும் God will not bring any distraction. Fasting will bring you closer very cleanly. அந்த பாத்துல எந்த கரடு முரடும் இருக்காது, ஃப்ரிக்ஷனே இல்லாம ஆண்டவர்கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, அதை நீங்க சாரி அபவுட் திஸ், என்னுடைய பிரேயர் டைம் இது. நெக்ஸ்ட், யூ பிகம் ஆல்சோ வெரி சென்சிட்டிவ் டு ஹிஸ் வாய்ஸ். இந்த உபவாசத்தினால என்ன ஆயிடுனா, நம்ம பழக்கம் ஆயிடுவோம். எப்படின்னா, ஆண்டவர் பேசுறத கிளீனா நமக்கு கேட்கக்கூடிய அந்த திறன் நம்மளுக்கு டெவலப் ஆயிடும். இது அவர் நிஜமாலே அவர் சொல்றாரா, இல்ல யார் சொல்றா, மனுஷன் சொல்றானா, இல்ல வெறும் பிரம்மையில இருக்கிறோமா, வெறும் ஹாலுசினேஷனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு ஒரு அளவுக்கு உண்டாயிரும். ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ, ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நிறையவே கிடைக்குது. ஓகே, ஏன்னா ஐசையா 58:9-11 நீங்க பாத்தீங்கன்னா, நாம இந்த உபவாசம் இருக்கிறனால நமக்கு கிடைக்கிற பலன்களை குறித்து நாம் கூப்பிடும் போது தேவன் பதில் கொடுக்கிறார். ஓகே, நாம கூப்பிடும் போது அதுல அந்த ஒரு வார்த்தையை என்னை பிரமிக்க வச்சுது. நான் கூப்பிடும் போது தேவன் எனக்கு பதில் கொடுக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ இருக்கு பாத்தீங்களா, தட்ஸ் பியூட்டிஃபுல். இது வரைக்கும் இருந்த அந்த இது கிளென்சிங் மூலம், இந்த உபவாசத்தின் மூலம் அந்த பர்டிகுலர் பிரேக் த்ரூ கிடைக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல நம்மளுக்கு. நெக்ஸ்ட், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், பிசாசானவன் நம்மளுக்கு கொண்டு வருகிற நிறைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அதை ஒடுக்கி அதை எப்படி தவிர்த்தெறிகிறது என்பது இந்த உபவாசத்தின் பலன் நம்மளுக்கு தந்துடணும். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி நம்ம கரிந்து அப்புறப்படுத்துறோம் சொல்றோம், பட் இட் டசன்ட் ஒர்க். உண்மையா சொல்ல போனீங்கன்னா வெறும் அது ஜபமாவே போயிடும். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகணும்னா இது ரொம்பவே முக்கியம். எப்படின்னா, மார்க் 9:29 பாத்தீங்கன்னா, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமேயன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதது என்றார். பாத்துங்க,
எப்படிப்பட்ட இந்த காரியங்களும் இப்பேற்பட்ட ஜெபங்கள் எப்படிப்பட்டது? உபவாசத்தின் மூலம் நாம் பண்ற ஜெபங்கள், நாம் கிடைக்கிற பலன், இந்த ஆவிக்குரிய பலன் கண்டிப்பா அதை முறியடித்து போடும். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல தெளிவும் வழி நடத்துதலும் கிடைக்கும். ஓகே, ஸோ உபவாசத்தை இவ்வளோ நாள் நம்ம இருக்காதவங்க நல்லா பார்த்துக்குங்க. ஒன்று, தேவனிடத்தில் கிட்ட போவோம், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு முதிர்ச்சி கிடைக்கும். அப்புறமா நல்ல கிளாரிட்டி அண்ட் கைடன்ஸ், நல்ல தெளிவு கிடைக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் 13 நம்ம வாசிச்சபடி, நம்ம ஒரு கூட்டமாக இருந்து ஒரு குழுவாக இருந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல டிசிஷன்ஸ் கொடுக்குறாரு, நல்ல தெளிவை கொடுக்குறாரு. எதை செய்யுங்க, எதை செய்யாதீங்க, எப்போ வாங்குங்க, வாங்காதீங்க, ஓகே, எங்கே போங்க, போகாதீங்க, கிளீனான ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. ஓகே, ஃபைன். நாலாவது, அதான் லாஸ்ட், இது விக்ட்ரி ஓவர் டெம்டேஷன். நம்ம பலவீனத்தை மேற்கொள்ள கூடிய பரிசுத்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல காரியங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா, போன வாரம் கூட நம்ம ஜெபித்தும் போது கூட எனக்கு திடீர்னு ஜெப குறிப்பு வந்துச்சு. ஓகே, சண்டே, நாம் பலவீனத்தில் பலன் பூரணமாக இருக்கணும்னா எப்பொழுதும் பரிசுத்தாவியானவருடைய அந்த நிறைவு இருந்தால் மட்டுமே அதை மேற்கொள்ள முடியும். அது இல்லை, நாம் எம்டி வெசல் தான், எம்டி வெசல் தான். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் சேனல் இந்த உபவாச ஜெபம். ஓகே, இப்போ நிறைய பேர் இங்கே நினைக்கலாம், எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? உபவாசம்ன்றது வெறும் உணவு மாத்திரமல்ல. ஓகே, நீங்கள் சில பழக்க வழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் தள்ளி வச்சாலே அது உபவாசம்தான். ஓகே, அதனால் சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். என்னால் இருக்க முடியாது, என் சுகர் ப்ராப்ளம் ஏறுது, என்னால் அல்சர் இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்கிறாங்கல்ல. நோ ப்ராப்ளம். உங்களுடைய அந்த பலவீனமான ஒரு காரணம் எதில் நீங்கள் ரொம்பவே நாட்டமாக இருக்கீங்களா, அதை அப்படியே தள்ளி வைங்க. தேவனுக்கு அது நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய உபவாசம். நல்ல கருத்துள்ள காரியங்களை நம்ம செயலில் வச்சுப்போம். நம்மளை ஆட்டிடியூட் எங்கெல்லாம் மாற்றணுமோ அதை மாற்று, அது ஒப்பு கொடுப்போம். அந்த கோபமான சுபாவம், ஓகே, புறங்கூறுதல், தேவையில்லாதல மூக்கு நுழைக்கிறது, மற்றவங்களை குற்றம் சொல்றது, இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கணும்னு நினைந்தால அதுவே ஆண்டவருக்கு போதுமான ஒரு உபவாசம். அவருடைய ரிங்குக்குள்ளால வந்துடலாம். நெக்ஸ்ட், பி அ சியர்ஃபுல் கிவர். மைசரா வாழ்க்கையில நடத்திடாதீங்க. எது இருந்தாலும் என் வாழ்க்கை, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய ஞானம், அது என்னுடைய பலன், அது என்னுடைய போட்டுன்னா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பூச்சி தின்ன போற உடம்பு. தயவு செய்து தயங்காதீங்க. என்ன இருக்குதோ மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த குணாதிசயத்தை எந்த சபையில் இருக்குதோ, அட்லீஸ்ட் நம்ம சபையில எல்லாருக்கும் அது இருக்கணும். தயவு செய்து நான் சொல்றேன், அதுல எப்படி பயனடைஞ்சோன்னு சொல்லிட்டு என்ன ரகசியமா கேளுங்க. யூ கேன் பிகம் a servant of God, a true servant of God. Okay, hallelujah, amen.